வணக்கம். ஜேஎஸ் அறிவு சுரங்கம் பெருமையுடன் வழங்கும் தமிழ் வினா விடைகள் 7ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து. ஆம் உறவு சொந்தங்களே, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் உங்களுக்காக ஓர் அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா? கேள்வி 1. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? கேள்வி மீண்டும். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? விடை முண்டந்துறை. விடை முண்டந்துறை. கேள்வி 2. உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? கேள்வி மீண்டும். உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? விடை 2. கேள்வி 3. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? கேள்வி மீண்டும். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? விடை மேட்டுப்பாளையம். விடை மேட்டுப்பாளையம். கேள்வி 4. எல்லா வகை மான்களிலும் அழகில் சிறந்த மான் வகை எது? கேள்வி மீண்டும். எல்லா வகை மான்களிலும் அழகில் சிறந்த மான் வகை எது? விடை புள்ளிமான். விடை புள்ளிமான். கேள்வி 5. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? கேள்வி மீண்டும். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்தி காட்டுவது எது? விடை தந்தம். விடை தந்தம். கேள்வி 6. தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்குகளையும் வேட்டையாடாத விலங்கு எது? கேள்வி மீண்டும். தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்குகளையும் வேட்டையாடாத விலங்கு எது? விடை புலி. விடை புலி. கேள்வி 7. இந்தியாவில் கிர் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? கேள்வி மீண்டும். இந்தியாவில் கிர் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விடை குஜராத். விடை குஜராத். கேள்வி 8. தனித்து வாழும் விலங்கு எது? கேள்வி மீண்டும். தனித்து வாழும் விலங்கு எது? விடை புலி. விடை புலி. கேள்வி 9. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? கேள்வி மீண்டும். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? விடை புலி. விடை புலி. கேள்வி 10. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? கேள்வி மீண்டும். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஜாதோ பயிங். விடை ஜாதோ பயிங். இவருக்கு இந்திய அரசு 2015ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. பத்மஸ்ரீ விருது 2015ஆம் ஆண்டு ஜாதோ பயிங்க்கு வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன உறவு சொந்தங்களே, இந்த மாதிரி பல கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜேஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை உறவு சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து யூடியூப் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வீடியோ போடுற எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.